நிப்பாட்டி வச்சிருந்த பைக்கை தள்ளிட்டு போன குரங்குல இருந்து கையில இருந்த போனை புடுங்கிட்டு போன குரங்கு வரைக்கும் பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண யானையில இருந்து நடு ரோட்ல பேச்சுவார்த்தை நடத்தின மாடு வரைக்கும் அட்டகாசமான அனிமல் செஞ்ச வெறித்தனமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இங்க இவருக்கு டெம்பிள் ரன் கேம் விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஓடி வந்து நிப்பாட்டி வச்சிருந்த பைக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்படி ஜாலியா டெம்பிள் ரன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. எல்லா வண்டியவும் தள்ளி விட்டுட்டு பாருங்க, எதையோ சாதிச்ச வெறி கண்ணுல தெரிய இப்படி மாசா போய் உக்காந்துட்டாரு. இங்க ஒருத்தன் பசியில இருக்கான், என்ன பாக்க வச்சா சாப்பிடுறீங்கன்னு கடுப்பான நம்ம பையன் இப்படி வந்து ஒரே கவா கவிட்டு போயிட்டான். நம்ம பையன் கொடுத்த ஷாக்குல இனிமேல் யாருக்கும் எதையும் கொடுக்காம மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு போட்டு இவங்களை சும்மா மிரட்டி விட்டான். ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கானே, குடுக்காம சாப்பிட்டா நமக்கு வயிறு வலி வந்துடும் இப்படி அவனுக்கும் கொஞ்சம் தூக்கி போட்டாங்க. அத அவன் மூந்து பார்த்துட்டு இந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறீங்களோன்னு அவன் பண்ண காரியத்தை பாருங்க. இப்படி காலை தூக்கி அது மேல பிஸ் அடிச்சுட்டு போயிட்டான். ஏண்டா இத கொண்டு வந்து சாப்பிட சொல்லி வைக்கிறீங்களேடா, இதெல்லாம் எவனாவது சாப்பிடுவானா மனுஷங்களாடா நீங்கன்னு இப்படி ஒரு முயலே கடுப்பாயிடுச்சு. நல்ல சாப்பாடு கொண்டு வர்ற வரைக்கும் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்படி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. டூர் வந்தவங்க கிட்ட வழிப்பறி பண்ணிட்டு இவர் எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம். ஜாக்ஸ்பரோவை விட பயங்கரமான வழிப்பறி மன்னன் அவன் கிட்ட வந்து இப்படி சிக்கிட்டாங்களே, இன்னும் இவங்க கிட்ட இருந்து என்னென்னவெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு போவானோ தெரியல. இவங்க டூர் முடிஞ்சு போறதுக்குள்ள ஏன்டா டூர் வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இப்படி வழிப்பறி பண்ணிட்டு தான் அனுப்ப போறான். இங்க ஒரு வழிப்பறி மன்னனா பாருங்க, வழிப்பறி பண்ணலான்னு வந்தவன் இவங்க கிட்ட எதுவும் இல்லன்னு தெரிஞ்சதும் இப்படி காலை புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்றான். நல்ல வேலை இவங்க கிட்ட எதுவும் இல்ல, இருந்திருந்தா வழிப்பறி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பான். ஒரு வழியா இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சுன்னு இவர் எடுத்துட்டு ஓடினாரு. ஓடின வேகத்துக்கு கால் இப்படி மொத்தமா வலிக்கிடுச்சு. கஷ்டப்பட்டு நடந்து வர்ற அக்காவுக்கு இந்த கதவு வேற தடையா இருக்கேன்னு உதவி பண்ணலான்னு மூடினாரு. சிறப்பான உதவி, நல்லா மண்டிய பொளந்து உதவி பண்ணிட்டாரு. அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு அனிமலோட பேர், அது என்ன அனிமல்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. எங்க இருந்தோ பறந்து வந்த குருவி நேரா வந்து இவர் தோல் மேல உக்கார, ஐ நம்ம தோல் மேல குருவி எல்லாம் உக்காருதுன்னு சந்தோஷப்பட்டாரு. ஆனா அந்த குருவி இவரோட சந்தோஷத்தை இப்படி முடிச்சு விட்டு போயிடுச்சு. இப்படி ஆட்டியா போடதான் இந்த குருவி இவரு மேல வந்து உக்காந்து இவ்வளவு பிளான் பண்ணி இருக்கு. இந்த யானை பையன் மோசமானவன் தான், ஆனா பொண்ணுங்க கிட்ட மட்டும் இப்படி பாசமா இருப்பான். ஒரு பொண்ணோட கை மேல பட்டதும் பாருங்க இப்படி தும்பி கையாலே தூக்கி விளையாடிக்கிட்டு இருக்கான். ஐ நமக்கு தான் பண்ணு கொடுக்குறாங்கன்னு இங்க நம்ம பையன் பாஞ்சு வந்து வாங்கினான். இது டிவின்னு தெரியாம போய் நம்ம பையன் இப்படி அசிங்கப்பட்டுட்டான். ஆபீஸ்ல தூங்கலாமேன்னு இவர் ஓடி வந்து தாவனாரு. ஆபீஸ்ல இவரை சேர்த்தனதுக்கு இவரால என்ன பண்ண முடியுமோ அதை இப்படி சிறப்பா பண்ணிட்டு போயிட்டாரு. வண்டி சாவி எங்க காணோம், ஒரு வேளை கபோர்ட்ல இருக்குமோ? ஏண்டா நீ வண்டி சாவிய எங்கேயாவது மறந்து வச்சுட்டு என் வீட்டு கதவை வந்து திறப்பியாடா? இவரு பயங்கரமான திருட்டு எலியா இருப்பாரு போல. இந்த ஜிப்ல தான் காசு இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சத்தமே இல்லாம ஜிப்பை ஓபன் பண்ணி உள்ள இருந்து காசா ஆட்டிய போட்டுட்டு போயிட்டாரு. பேக்க வச்சவர் வந்து பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவாரு.
ஜன்னல் பக்கத்துல என்னவோ சவுண்ட் கேக்குதேன்னு வந்து எட்டி பார்த்தா என்னடா இப்படி ஜன்னல் பக்கத்திலே உட்காந்து ஜல்சா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? டேய் அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே? அது என்ன உள்ள வச்சுக்கிட்டு? அது இங்க இவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கண்ணு முன்னாடியே பாருங்க இவங்க பேக்ல கை வைக்கிறாரு. ஆள் இருக்கும் போதே இப்படி திருட்டுத்தனம் பண்றாரு. ஆள் இல்லன்னா இந்த பேக்கை எடுத்துட்டு ஓடியே போயிருப்பாரு போல. ரொம்ப டேஞ்சரான திருடரா இருக்காரு. இப்படி பேக்கை பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்றாரு. இங்க படியில இருந்து இறங்கி வந்தவருக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம பையன் பாருங்க எப்படி மரண பயத்தை காட்டிட்டானா. பயத்துல இவரு இப்படி பதறி அடிச்சு ஓடிட்டாரு. வீட்டுல ஆள் இல்லன்னதும் பாருங்க இங்க நம்ம பையன் எப்படி தலைய விட்டு தடையமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு இருக்கானா. இவன் மூஞ்சா பார்த்தா என்ன பண்ணான்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிட்டதும் பாருங்க இப்படி ரோட்லயே நின்னு பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் ரெண்டு பேரும் இப்படி கிளம்பி போயிட்டாங்க. நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு யாரோ சொன்ன ஒரு தத்துவத்தையே இங்க இவரு பொய்யாக்கிட்டாரு. பாருங்க தன்னோட வாழை எவ்வளவு நேரா நிமித்தி வச்சிருக்காரா. இனிமேல் எவனாவது நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுங்கடா, இந்த நாயை விட்டே கடிக்க வைக்கிறேன். எவன்டா அது? நம்ம தலைவன் படுக்கிற இடத்துல கொண்டு வந்து இப்படி துணியா போட்டு வச்சிருக்கிறது. வர வர நம்ம தலைவன் மேல பயமே இல்லாம போச்சு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களெல்லாம் புடிச்சு கடிச்சு வச்சாதான் சரியா வரும். டேய் இது ஏன் ஏரியாடா, நீ ஏன்டா வந்த? இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் ஆள் ஏரியாலையும். ஐயோ சாமி டேய் சாவடிக்காதடா. இதுக்கே இப்படின்னா இன்னொரு பஞ்சு இருக்கு போட்டா. ஐயோ இன்னொரு பஞ்சா? பாடி தாங்காது. நீ எங்க வேணா வந்துட்டு போடா. இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவும் கேட்கறதுல. என்ன டேஸ்ட்? அரிசுவையும் சும்மா நாக்குல நடனம் ஆடுது. இப்படி திருடி கொண்டு வந்து சாப்பிட்டா தாண்டா நல்லா டேஸ்டா இருக்கு. இப்ப கிளாஸ கொண்டு போய் வச்சா மாட்டிப்பனே, என்ன பண்ணலாம்? இப்படி கீழே போட்டு உடைச்சிடலாம். பூனையா இருந்தவரு என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு இப்படி ஆமையா மாறிட்டாரு. இனிமேல் இவரு சாதா பூனை இல்ல, ஆமா பூனை. இங்க நம்ம பையனுக்கு தலகாணி வைக்கலன்னா தூக்கமே வராது. ரொம்ப நேரமா புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் நம்ம பையனோட அவஸ்தைய புரிஞ்சுக்கிட்டு இப்படி தலகணிய கொண்டு வந்து வைக்கவும் பாருங்க தூங்குறதுக்கு போட்டி வச்ச மாதிரி எப்படி தூங்குறானா. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இங்க நம்ம பசங்கள பாருங்க எப்படி கமுக்கமா உக்காந்துட்டு இருக்காங்களா. புது பைக்கு போல இருக்கு. மொத்தமா சோழிய முடிச்சிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி உக்காந்துட்டு இருக்கானுங்க. எல்லாரும் போற வழியில போனா நம்ம பையனுக்கு என்ன மரியாதை? அதான் நான் போற வழி தனி வழின்னு இப்படி அவன் ஒரு வழியை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். கடைசில ஒரு வழியா இப்படி மேலையும் வந்து சேர்ந்துட்டான். இன்னையில இருந்து திருந்திடணும்னு முடிவு பண்ணி இங்க நம்ம பையன் இப்படி பட்டிய போட்டுட்டான். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. இனி யாரு கூப்பிட்டாலும் ஏன் ஓசிலே வாங்கி தரேன்னு சொன்னாலும் போகவே மாட்டானே. இந்த பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணலான்னு வந்தா இந்த பேங்க்ல ஒரு பையனும் நம்மள மதிக்க மாட்டேன்றானே. நம்மளோட வர்த்தி உங்களுக்கு தெரியல. ஒரு டெபாசிட்டா போட்டு இந்த பேங்க பெரிய பேங்க் ஆக்கலான்னு பார்த்தா சரி போங்கடா லாஸ் உங்களுக்கு தான். மனசுக்குள்ள எவ்வளவு கவலைய தேக்கி வச்சுட்டு இருந்தாலும் மழை வந்ததும் இங்க இவரா பாருங்க. எல்லாத்தையும் மறந்து இப்படி மலையில உக்காந்து ரசிச்சு ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா மலையில நனைஞ்சு அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாதுன்னு இங்க இவரோட நல்ல மனசா பாருங்க. யானைக்கு அழகா ஒரு ஹெல்மெட்டா போட்டு அது சைஸ்க்கே ஒரு ரெயின் கோட்டாவும் போட்டு இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு சிக்கல் வரலாம், ஆனா இவருக்கு பாருங்க இப்படி சிக்கி தவிக்கிற அளவுக்கு சிக்கல் வந்திருக்கு.
இவரு விடணும்னு நினைச்சாலும் இந்த சிக்கல் இவரை விட மாட்டேன்னுது. பாருங்க, இவரை போட்டு இப்படி பாடா படுத்துது. இந்த சிக்கல் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம தலைவன் எப்படிதான் வாழ போறானோ தெரியல. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல நம்ம பையனை போட்டு இந்த சிக்கல் இப்படி கடுப்பாக்கி விட்டுருச்சு. இதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.